அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது மட்டன் வச்சு ரொம்ப சிம்பிளான அதே டைம் டேஸ்டியான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். மட்டன் ஸ்டியூ. இதை நீங்கள் ஒயிட் ரைஸ் இல்லை பரோட்டா, சப்பாத்தி, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே நீங்கள் வச்சு சர்வ் பண்ணலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கீ ரைஸ் இல்லைன்னா புலாவ் வெரைட்டிஸ் இது கூட நீங்கள் இதை சர்வ் பண்ணால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ்வில் குக்கர் வச்சுருக்கேன். ஹீட் ஆனதும் இதில் ஒரு அரை கப் அளவுக்கு நான் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடானதும் 2 வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணி இது கூட சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கினதும் இதில் ஒரு 1/2 கிலோ அளவுக்கு மட்டன் நல்லா வாஷ் பண்ணி சேர்த்துக்கிறேன். 1/2 கிலோ மட்டனுக்குள்ள அளவுகள் நான் இதில் சொல்லியிருக்கேன். நீங்கள் மட்டன் கூடவோ குறைவோ சேர்த்திங்கன்னா அதுக்கு தக்கன மற்ற அளவுகளை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா ஆயிலில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கறிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. கறி வேக முன்னாடியே இதுக்கு உப்பு சேர்த்தோன்னா இதில் உப்பு நல்லா பிடிச்சி வரும். இப்போது இந்த கறியை இந்த ஆயில்லையே கொஞ்சம் நேரம் வதக்கிக்கலாம். மட்டன் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனதும் இப்போ இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்துக்கலாம். ஒரு 2-3 மினிட்ஸ்க்கு இதை இப்படியே ஃப்ரை பண்ணிக்கோங்க. அப்புறம் இதில் ஒரு 5 இல்லை 6 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. இது இப்போது மற்ற ஸ்பைசஸ் நம்ம ஆட் பண்ணிடலாம். ஒரு 8 பீஸ் கிராம்பு எடுத்துக்கோங்க, ஒரு பே லீஃப், 2 பிளாக் கார்டமன், 2 பீஸ் பட்டை சேர்த்துக்கோங்க, 1 டீஸ்பூன் மிளகும் 1 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க. அப்புறம் இதில் ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு நான் சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கிறேன். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. இந்த மசாலா ஐட்டத்தை எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அப்புறம் இதில் நல்ல ஒரு பெரிய சைஸில் ஒரு 3 தக்காளி எடுத்து கட் பண்ணி இதில் சேர்த்துருக்குறேன். சின்ன தக்காளியாக இருந்துச்சுன்னா நீங்கள் 4 சேர்த்துக்கலாம். தக்காளி இதுக்கு கொஞ்சம் கூட இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அப்புறம் இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதில் ஒரு 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து குக்கரை மூடி நல்லா ஒரு 4-5 விசில் போட்டு எடுத்துக்கோங்க. மட்டன் வேகிற வரை நீங்கள் விசில் வச்சு எடுத்துக்கலாம். இந்த டைமில் உப்பு செக் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டால் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது ஒரு 5 விசிலுக்கு அப்புறம் நான் குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். மட்டன் நல்லா சூப்பராக குக் ஆகி ஆயிலும் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணிவிட்டு ஒரு 1/2 கப் அளவுக்கு நல்லா கட்டி தயிர் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் கொதிக்க விடுங்க. அகைன் ஆயில் நல்லா பிரிஞ்சு கிரேவி கொஞ்சம் கட்டியாகி வரணும். ஃபைனலாக இதில் ஒரு 2 இல்லை 3 பச்சை மிளகாவை ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் கரம் மசாலாவும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான். இப்போ ரொம்ப டேஸ்டியான மட்டன் ஸ்டியூ ரெடி ஆயிருச்சு. என்னோட இந்த ரெசிபி உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். புதுசாக நம்ம சேனலில் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் எனேபிள் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.